மாவட்டம் வாணியம்பாடி அருகே கண்டெய்னர் லாரி மீது கார் மோதிய சிசிடிவி காட்சி வெளியானது. கிரிசமுத்திரம் பகுதியில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியில் பின்பக்கம் கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மும்பையைச் சேர்ந்த ஜிஎஸ்டி அதிகாரிகள் 3 பேர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் நந்தீஸ்வர மங்கலம் கிராமத்திற்குள் பேருந்துகள் எதுவும் வராததால் பொதுமக்கள் நீண்ட தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட 4 வழி மேம்பாலத்தின் மீது பேருந்துகள் சென்று விடுவதால் அவற்றை பிடிக்க பாலத்தை ஏறி செல்ல வேண்டிய நிலைக்கு பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் தள்ளப்பட்டனர். உடனடியாக பேருந்துகள் கிராமத்திற்குள் வர விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். பஸ்ஸு ஃபுல்லாக எல்லாமே டவுன் பஸ்ஸு, அரசு பஸ்ஸு, தனியார் பஸ்ஸு எல்லாமே மேலே போயிடுது. ஒரு டாடா ஏசி கூட கீழே வர மாட்டேங்குது. மக்கள் ரொம்ப அவதியாக இருக்குது. நைட்டில் மிட் நைட்டில் 1 மணிக்கு 12 மணிக்கு போகிறவங்க எல்லாமே மேலே போய் நிற்கிறாங்க. மேலே ராபரி அதிகமாக நடக்குது. மக்களுக்கு பாதுகாப்பும் இல்லை. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவிலில் லிப்ட் அமைக்கும் பணிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து மலைக்கு மேலே சென்று சாமி தரிசனம் செய்ய லிப்ட் அமைக்கும் பணிகளை பார்வையிட்டார். கடந்த அதிமுக ஆட்சியில் மலைப்பாதை அமைக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல சாலை அமைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை மதுரவாயல் அடுத்த ஆலப்பாக்கம் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மெட்ரோ வாட்டர் நிர்வாகத்தால் தோண்டப்பட்ட சாலை இன்னும் சீர் செய்யப்படாததால் தினம்தோறும் அந்த சாலை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். விளம்பர மாடல் ஸ்டாலின் நிர்வாகம் சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் முகையூர் கிராமத்தில் தமிழ்நாடு பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு நலசங்கம் சார்பில் ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பனை விவசாயிகள் வாழும் பகுதிகளான கூவத்தூர், கிளார்கொல்லை, காணத்தூர், வட்டப்பட்டினம், தென்பட்டினம், முகையூர் உள்ளிட்ட பகுதிகளில் மதுராந்தகம் மதுவிலக்கு காவல்துறையினர் சார்பில் கள்விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் சிறை செல்ல நேரிடும், வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது.